வணக்கம். மஞ்சளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ போன வீடியோவில் நம்ம ரிவிட்லேருந்து எப்படி ஐசோமெட்ரிக் ட்ராயிங்காக நம்ம மாற்றி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரிவிட் பைப்பிங்கை கொண்டு போகிறோம். ஸோ அதே ஸ்டூடெண்ட் பேசும்போது என்கிட்ட சொன்னது, சார் எதை பைப்பிங் ட்ராயிங் வரைஞ்சாலும் சரி எங்களுக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்காக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். சார் எதுக்காக அவங்க ஃபேப்ரிகேட்டர் பைப்பை அசம்பிள் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறவங்க எதுக்காக ஐசோமெட்ரிக் ட்ராயிங் கேட்குறாங்க? கரெக்டாக காரணம் இல்லாமல் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா டாப் வியூ ஃப்ரண்ட் வியூலாம் நம்ம கொடுத்தாலும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஐசோமெட்ரிக் ட்ராயிங் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐசோமெட்ரிக் வியூனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஈஸியில் நீங்கள் கட்டாயம் படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில். ஓகேங்களா? என்னென்னா ப்ரொஜெக்ஷன் சொல்லிவிட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் படிச்சிருப்போம். அதில் 2 விதமான ப்ரொஜெக்ஷன்ஸ் மேஜராக வரும். ஓகேங்களா? ஒன்று ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் இந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷனுமே 2D தான். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆட்டோகேட்லேயே ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனுங்கும் போது என்ன பண்ணுவோம், 2 இது தான் வரும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ராயிங் இருக்குது. ஓகே, நான் இதை கொஞ்சம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதோட கலரை மாற்றுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ட்ராயிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. இது டாப் வியூவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வியூவை வச்சுக்கிட்டு இது என்ன ஆப்ஜெக்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியுமா? ஏன்னா இதில் 2 டைமென்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை பொறுத்தவரையில் 2 டைமென்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே, என்னென்னா ஒன்று வித்து பிரெத்து, அல்லது வித்து ஹைட்டு, அல்லது பிரெத்து ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது 2 டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் எப்போதுமே வரைவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்போனால் XY Z டைரக்ஷன் இங்கே வராது. ஸோ இப்போ இந்த டாப் வியூவில் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று இருக்குது. இதை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? எனக்கு இதில் என்ன தெளிவான டீட்டெயில் தெரியல. அப்போனா நான் இன்னொரு வியூவை நான் பார்க்கணும். அப்படிங்கும்போது இன்னொரு வியூவில் பார்த்தா திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ அப்படின்னா இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்னென்னா ஒரு கட்டு இருக்குது. ரைட்டுங்களா? இந்த கட்டு இங்கே இருக்குது. பட் பார்த்திங்கன்னா திருப்பி இங்கே ஒரு கோடு ஒன்று வருது. அது என்னது? இந்த கோடு வருது. இந்த கோடு பார்த்திங்கன்னா இதோட இல்லை, ஃபுல் லென்த்துக்கே வருது. திருப்பி ரைட் சைட் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன்லேயே ஒரு கட்டு இருக்குது, ஆனால் வேறு டெப்த்தில் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இங்கே டைமென்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது 58 என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இதே ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கும்போது தான் நமக்கு தெளிவாக தெரியுது. ஆக்சுவலாக இங்கே ஒரு கட்டு இருக்குது, இங்கே ஒரு ஸ்டெப்பு ஒன்று இருக்குது வேறு ஹைட்டில், அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப். ஸோ இதே ட்ராயிங் தான் நம்ம ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, மோர் டீட்டெயில் தெரியுது. இப்போ நான் 3 ட்ராயிங்கை பார்த்து தான் என்னால் அந்த காம்போனண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஐசோமெட்ரிக்கில் ஒரே ட்ராயிங்கில் என்னோடய காம்போனண்ட்டை தெரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா நான் 3Dலே வரைஞ்சிட்டு போயிடலாமே. நான் 3D நீங்கள் அவுட்புட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு 2D அவுட்புட்டாக தான் வரும். அப்படிங்கும்போது ரொம்ப குழப்பம். அதனால தான் ஐசோமெட்ரிக் கேட்குறாங்க. ஸோ ஐசோமெட்ரிக் ட்ராயிங்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா நினைக்கிறேன் ஜஸ்ட்டு இது 30 டிகிரி இருக்கும், இது 30 டிகிரி இருக்கும். ஒய் டைரக்ஷன் மட்டும் வெர்டிக்கலாக வரும். எக்ஸ் லைன் இருக்காது, 30 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் 30 டிகிரி, அதாவது இங்கேருந்து எடுத்திங்கன்னா 150 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஆக்சுவலாக 2Dயில் தான் வரைஞ்சிருக்கேன், ஆனால் 3 டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு டைமென்ஷன் இருக்குது, இது ஒரு டைமென்ஷன் இருக்குது, இது ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஸோ அப்போ நான் 3 டைமென்ஷன்ஸ் நான் கொடுக்கறதுனால எனக்கு இங்கே என்ன ஆப்ஜெக்ட்டுங்கிறத எனக்கு தெளிவாக தெரியும். இதனால தான் ஐசோமெட்ரிக் கேட்குறாங்க. சரி வாங்க இப்போ பைப்பிங்கில் போய் பார்ப்போம். ஸோ இப்போ பைப்பிங் ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பைப்பிங் ட்ராயிங்கில் ஆக்சுவலாக நான் இங்கே வால்ஸ் எல்லாம் நான் போடல. ரைட்டு, ஏன்னா அதெல்லாம் வேணாம், சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். வால்ஸ் எல்லாமே நம்ம எது வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, எனக்கு ஐசோமெட்ரிக் 3Dயில் நான் வரையும் போது இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். எனக்கு இங்கேருந்து ஒரு லென்த்து போகுது, அதுக்கப்புறம் கீழே போகுது, திருப்பி இந்த ரைட்ஸு போயிட்டு திருப்பி அந்த பக்கம் போகுது. இதை நான் 2Dயாக எடுக்கும்போது எனக்கு லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இங்கேருந்து ஒரு லைன், இந்த இடத்துல ஏதோ ஒரு இது மாதிரி தெரியுது, திருப்பி இங்கேருந்து பார்த்திங்கன்னா
ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள். திருப்பி இந்த வியூவில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வியூ, இந்த 3 வியூவே நான் வச்சு யோசிக்கணும். ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத நான் பார்க்கணும். ஓகேங்களா? சில சமயத்துக்கு இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனை பொறுத்தவரை என்னோடய ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வியூ மட்டும் பத்தாது, ஒன்றுக்கு மேற்பட்ட வியூஸ், 2 வியூ தேவைப்படும், சில பேருக்கு 3 வியூஸ் தேவைப்படும், சில சமயத்துக்கு லெஃப்ட் சைடு வியூ கூட தேவைப்படும். ஓகேங்க, லெஃப்ட் சைடு பாட்டம். ஸோ என்னென்னா நான் எனக்கு எங்கெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ மோர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லைனா செக்ஷன் வியூ கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வியூஸ்னால் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஐசோமெட்ரிக் வியூ இதுக்கே பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் ட்ராயிங் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா சிம்பிளாக எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ பாருங்கள் அதே ட்ராயிங் தான். ஸோ இங்கேருந்து கீழே இறங்குது, திருப்பி நேராக போகுது, திருப்பி இங்கே வருது. அது இல்லாமல் அதுவே டைமென்ஷன்ஸ் இங்கே ஆக்சுவலாக சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறதுனால டைமென்ஷன்ஸ் கொடுத்துருது. இதே மேனுவலாக வரையும் போது இந்த ட்ராயிங்கை பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரியுது. ஸ்ட்ரைட்டாக போகுது, அதுக்கப்புறம் கீழே இறங்குது, அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ட்ரைட்டாக போகுது, அதுக்கப்புறம் கீழே இறங்குது. ஆனால் இந்த ட்ராயிங்கை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, இப்படி நேராக போகுது, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, திருப்பி நேராக போய் இறங்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த ட்ராப்பர் இருக்குது, ரைட்ங்களா, ரைசர் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேருந்து கீழே இறங்கி, ஏன்னா எல்போ இருக்குது, ரைசர் இருக்குது, திருப்பி எல்போ போட்டு ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு போகுது டாப்பில் பார்க்கும்போது. ஸோ எவ்வளோ ஹைட்டு ஆகுது, நம்ம எவ்வளோ ஹைட்டு திருப்பி இதில் பார்த்தோம்னா தெரியும். ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து வந்து கீழே இறங்கி திருப்பி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டில் போகுது. ரைட்டுங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வியூவை இந்த 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 வியூவை பார்க்கணும்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஐசோமெட்ரிக் இந்த ட்ராயிங்கை ஓப்பன் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக போகுது, திருப்பி இங்கே ஒரு ரைஸர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்டில் நமக்கு மூவ் ஆகுது. அதுதான் இந்த வியூ. ரைட்டுங்களா? மேலேருந்து நம்ம பார்க்கும்போது. ஸோ இப்போ நான் இன்னொரு வியூவிலேருந்து பார்க்குறேன். இதை இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா டாப்பில் வைப்போம். ஓகே, பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக டாப் வந்து கொஞ்சம் இதாக திரும்பி இருக்குது. ஸோ இதுதான். ஓகே, இது பர்ஸ்பெக்டிவில் இருக்குது. ஒரு நிமிஷம் பேரலலுக்கு மாற்றுவோம். பாருங்கள், நான் டாப்லேருந்து பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் தெரியுது. ரைட்டுங்களா? ஸோ அந்த வியூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டாப்லேருந்து போகும்போது எனக்கு இந்த மாதிரி வருது. ரைட். ஸோ இதே வந்து நான் ஃப்ரண்டில் பார்க்க விரும்புகிறேன். பாருங்கள் எனக்கு எப்படி தெரியுது. ஸோ அந்த வியூ தான். ஓகே, ஏன்னா அதர் சைட்லேருந்து காமிக்குது. ஓகே, ஸோ திருப்பி அடுத்த வியூ பாருங்கள். ஸோ அப்புறம் இந்த 3 வியூவே நான் வச்சு கற்பனை பண்ணி பார்த்தா தான் எனக்கு இந்த வியூ கிடைக்கும். ரைட்டுங்களா? ஒரிஜினலாக இருக்க இந்த வியூ எனக்கு கிடைக்கும். ரைட். பட் இதே நான் வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் வரையும் போது எனக்கு தெளிவாக அது எந்த சைடு போகுது, எவ்வளோ போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் வந்து பைப் ஃபேப்ரிகேட்டர் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் கேட்குறது. ஸோ எந்த தப்பும் இல்லாமல் வரையணுன்னா ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வேணும். சாரி, அசம்பிள் பண்ணணும்னா ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வேணும். இதே வந்து ஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா டைரக்ஷன் சேஞ்சஸ் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த எக்யூப்மெண்ட், இந்த இப்போ ஸ்ட்ரக்சர்னு எடுத்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வால் கட்டுறீங்கன்னா வாலோட திக்னஸ் இவ்வளோ லென்த் இருக்குது, இவ்வளோ ஹைட் இருக்குது, அந்த டீட்டெயில் போதும், அதை வச்சு வாலை கட்டிடலாம். ஏன்னா டைரக்ஷன் சேஞ்சஸ்னால் அப்படி நான் சொல்ல முடியாது. வால் ஸ்ட்ரைட்டு இல்லை ஸ்கொயராக போதும், ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்காது. ஆனால் பைப்பு அப்படி கிடையாது. நீங்கள் கொண்டு போகிறது திடீர்னு நேராக கொண்டு போவீங்க, திருப்பியும் ஒரு ஸ்லோப்பில் கொண்டு போவீங்க, திருப்பி இறக்குவீங்க, அந்த பக்கம் மாற்றி 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 போயிட்டுருக்கோம். இதை நான் வியூஸை நான் கொண்டு வரும்போது எனக்கு ப்ராப்ளம் வரும். இன்னொன்று என்னென்னா, ஜென்ரலாக இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஓகேங்களா, A1 அல்லது A0 எடுப்பாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் வரும் நேரில். பட் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் வந்து A3 இந்த மாதிரி இதில் தான் எடுப்பாங்க. ஸோ ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்னா, இது சிங்கிள் ஹேண்டடாக சிம்பிளாக இருக்கும். இன்னொன்று ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வரையும் போது சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இதிலே நான் இந்த இதில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் இங்கே சும்மா ஒரு பைப் தான் வரைஞ்சிருக்கேன், அதனால் ஒன்று தான் இருக்குது. ஆனால் மல்டிபிள் பைப் லைன்ஸ் வரும்போது எல்லாமே சேர்த்து இதில் தான் வரும். எக்யூப்மெண்ட்லாம் சேர்த்து இந்த பிளானில் வரும். டாப்பில் பாட்டம் எந்த வியூவாக இருந்தாலும் சரி, எக்யூப்மெண்ட் எல்லாமே சேர்த்து வரும். பைப்பிங் மட்டும் தனியாக வரப்போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப குழப்பம். ஆனால் இங்கே வரும்போது
என்னன்னா என்ன ஒவ்வொரு பைப்புக்கு மட்டும்தான் தனியாக கொடுத்துருப்போம். இங்கே ஆக்சுவலாக ஓப்பன் எண்டுன்னு இருக்குது, ரைட்டுங்களா? பட் என்னென்னா இங்கே எந்த எக்யூப்மெண்ட் வருதோ அந்த எக்யூப்மெண்ட்டோட நேம் வந்துடும். அங்கே எந்த எக்யூப்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறாங்களோ அதோட நேம்ஸ் இங்கே வந்துடும். இதை சிஸ்டத்தில் ஜென்ரேட்டருங்கிறது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. இதே மேனுவலாக வரையும் போது இதே மாதிரி தான் வரையணும், ஓகேங்களா? 30 டிகிரி வச்சு வரைஞ்சி எல்லாத்தையுமே எடுக்கணும். எடுத்து நம்ம கொடுக்கும்போது அவருக்கு தெரியும், ஓகே இந்த லென்த்து இவ்வளோ லென்த்தில் நம்ம கட் பண்ணுறோம், ஸோ இந்த லென்த்தில் கீழே இறங்குது, இந்த லென்த்தில் இறங்குது. அது இல்லாமல் பில் ஆஃப் மெட்டீரியலும் அதில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? என்ன மெட்டீரியல் எவ்வளவு, ஓகே, ஸோ டோட்டல் லென்த்து எவ்வளவு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதை ஈஸியாக பார்த்துக்க முடியும். இதே சிஸ்டம் ஜென்ரேட்டருங்கும் போது அதுவே எல்லாமே டைமென்ஷன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துரும். இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸில் பார்த்திங்கன்னா கட் பீஸ் லென்த்து, ஒவ்வொரு லென்த்து எவ்வளோ கட் பண்ணணுங்கிற லென்த்தையும் அதுவே சொல்லிடும். ஸோ இவ்வளோ லென்த்து கட் பண்ணணும், என்ன கட்டு வேணும், ஸ்கொயர் கட்டு வேணுமா, பிவல் கட்டு வேணுமா, என்ன வேணும், ஓகேங்களா? எண்டு 1 எப்படி, எண்டு 2 எப்படி, ஓகேங்களா? ஸோ என்ன ஜாயின் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே கொடுக்கும், என்ன கட்டு வேணும் அப்படிங்கிறத சொல்லும். அந்த கட்டை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா பைப்புங்கும் போது ஆக்சுவலாக இங்கே வந்து பெண்டுக்கு பதில் வெல்டடு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா பார்த்திங்கன்னா பட் வெல்டிங்னுங்கிற ஆப்ஷனை எடுத்துருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா எல்போ அங்கே காமிக்கலை. இதே நம்ம எல்போன்னு நம்ம கொடுத்துருந்தா நம்ம எல்போ வரும். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? எதுக்காக ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் இனிமேல் வந்து பைப்போட ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்காக கேட்குறாங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ கட்டாயம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணி வீடியோஸ் போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதிலே எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான், காலும் பண்ணலாம், ஓகேங்களா? வித் சர்டிஃபிகேட் அண்ட் ஆன்சரோட நாங்கள் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப நன்றி.